ஓம் நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஆவணி மாத ராசி பலன் 2022 தான் பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதத்தில் பொற்காலம் ஆரம்பமாகக்கூடிய 5 ராசிகள் எவை, அதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய பகவான் தற்போது கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி பெயர்ச்சியாக உள்ளார். அதோட சிம்ம ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிர பகவான் புதன் பகவானோட சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளதால் 3 கிரகங்களின் சேர்க்கையால் 5 ராசியினருக்கு பொற்காலம் ஆரம்பிக்க உள்ளது இந்த ஆவணி மாதத்தில். அது என்னெல்லாம்ன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தின்படி ஆவணி மாதம் ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுது. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, நவகிரகங்களோட அரசனான சூரிய பகவான் ஆட்சி பெற்று சிம்மத்தில் சஞ்சரிக்க உள்ளார். சரிங்களா? அதோட புதனும் சேர்ந்து புதாத்திய யோகமும் சுக்கிரன் சேர்ந்து சுக்கிராத்திய யோகமும் உருவாக்குது. இந்த 3 கிரகங்களோட சேர்க்கையால் 5 ராசிகளுக்கு பெரிய அளவில் சுப தாக்கம் ஏற்பட போகுது. அதனால் இந்த ஆவணி மாதத்தில் செல்வம், திருமண யோகம் எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விதமாக அமைய போகுது. ஆவணி மாதத்தில் பொற்காலம் தொடங்கக்கூடிய முதல் ராசி மேஷ ராசி. இவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இது. மேஷ ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சூரியனின் சஞ்சாரம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறாரு. அதன் காரணமாக உங்களுக்கு திருமண முயற்சிகள் எல்லாமே தடையில்லாமல் நிறைவேறும். இது வரைக்கும் நீங்கள் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் நடக்காமல் தள்ளி போயிட்டே தடை ஏற்பட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட திருமணத்திற்காக உண்மையாகவே முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். இப்படி திருமணம் செஞ்சவங்களுக்கு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அப்படி இந்த மேஷ ராசியை சேர்ந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வரம் தம்பதிகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இந்த ராசியை சேர்ந்த பெற்றோர்களுக்கு தங்களோட பிள்ளைகள் கூட இதுவரைக்கும் இருந்த தகராறு, மன வருத்தம் எல்லாமே தீரும். மாணவர்களாக இருந்தால் அவங்களோட படிப்பில் ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்க. காதல் வாழ்க்கையில் இருக்க மேஷ ராசிக்காரர்களாக இருந்தால் உங்களோட காதல் வாழ்க்கையில் நம்பிக்கை மலரும். உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இதுவரைக்கும் ட்ரஸ்ட் இல்லாமல் அப்பப்போ சண்டை அது இதுன்னு இருந்துருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நம்பிக்கை இன்னுமே அதிகமாகும். ட்ரஸ்ட் அதிகமாகி உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். சரிங்களா? இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் எவ்வளோ நற்பலன்கள் கிடைச்சாலும் நீங்கள் தேவையில்லாமல் ஆக்ரோஷப்படுறதோ இல்லை கோபப்படுறதையோ தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நற்பலன்களையும் நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்ததாக ஆவணி மாதத்தில் பொற்காலம் தரக்கூடிய 2ஆம் ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடக ராசி. கேட்கும் போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லையா? கடக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிதிநிலை உயரும். சரிங்களா? கடக ராசியை சேர்ந்தவங்களுக்கு சூரியனின் சஞ்சாரம் தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களோட செல்வ நிலை உயரப்போகுது. பரம்பரை சொத்து தொடர்பான பிரச்சனைகளோ இல்லை தகராறுகளோ ஏதாச்சும் இருந்தால் அது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தீர்ந்துடும். அது நீதிமன்ற வழக்குகளில் இருந்துச்சுன்னா வெற்றி கிடைக்கும். உங்கள் பக்கம் சாதகமாக வெற்றி கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததாக நீங்கள் இது வரைக்கும் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் அந்த முதலீடு தொடர்பான விஷயங்கள்லேயும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இல்லாட்டி இனிதான் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உங்களோட தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான முயற்சி எடுக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த மாதிரி உங்களோட தொழிலை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த மாதத்தில் உங்களோட கடின உழைப்பின் முழு பலனையுமே நீங்கள் பெறுவீங்க. சரிங்களா? இது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ண எனக்கு ஒன்றும் பெருசாக பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஆவணி மாதத்தில் உங்களுக்கு உங்களோட உழைப்புக்கான பலன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ கவலைப்படாமல் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. அடுத்ததாக ஆவணி மாதத்தில்
பொற்காலம் தொடங்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. தொட்டதெல்லாம் பொன்னாகும். இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு ராசிநாதன் யார்? சூரிய பகவான். இவர் லக்னத்தில் சஞ்சரிப்பதோடு புதன், சுக்கிரன், சூரியன் இந்த 3 கிரக சேர்க்கையால் யோகம் கிடைக்கும். உங்களோட செல்வாக்கு அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் மன உறுதியோடு நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய மனசுக்குள்ளே இதுவரைக்கும் இருந்த பயம், பதட்டம் எல்லாமே உங்களை விட்டு விலகி நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் ரொம்பவே மன உறுதியோடு இருப்பீங்க. உங்களோட வேலையை எளிதாக செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சாதகமாக அமையும். ஒரு சிலர் கூட நீங்கள் சேர்ந்து கூட்டாக செய்கிற எந்த ஒரு வேலையிலையுமே வேகமான முன்னேற்றத்தை அடைவீங்க. தனியாக செய்கிறத விட கொஞ்சம் ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே வேகமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிப்பீங்க. அதுலேருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமும் கிடைக்கும். சரிங்களா? நற்பலன்கள் கிடைக்கும். புதுசாக வேலை இல்லாட்டி புதுசாக வேறு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு அதுலேயும் முன்னேற்றம் இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் வேலையில் ஏதாச்சும் ஒரு புது விஷயம் நீங்கள் தொடங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கைக்கு முன்னேற்றம் கொடுக்கக்கூடியதாக அமையும். தந்தை மூலயமா உங்களுக்கு நிதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் யூஸ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருங்க. அடுத்ததாக ஆவணி மாதத்தில் பொற்காலம் தொடங்கக்கூடிய ராசி என்னன்றதை பார்க்கலாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 10வது வீடான கர்மஸ்தானத்தில் சூரிய பகவானோட சஞ்சாரம் நடக்க இருக்கிறதுனால உங்களோட வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ஆவணி மாதத்தில் உங்களோட வேலையில் முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அரசு துறையில் வேலை செய்கிறதா இருந்தால் வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சரிங்களா? வெளிநாட்டு பயணம் தொடர்பான முயற்சி ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தீங்க, பாஸ்போர்ட் விசா எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது எல்லாமே சீக்கிரமாக கிடைச்சிரும். சரிங்களா? நீங்கள் வெளிநாட்டுக்கு பயணம் செய்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். திருமணமானவங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி நிலைக்கும். நிதி நிலைமையும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். தொழிலதிபர்களாக இருந்தீங்கன்னா பெரிய பெரிய அக்ரிமெண்ட்ஸில் அக்ரிமெண்ட் பேஸில் நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட நிதிநிலை ரொம்பவே சிறப்பாக அதிகரிக்கும். உங்களோட கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். ஓகேங்களா? முன்னோர்களோட சொத்து கிடைக்காம இது வரைக்கும் இழுத்துகிட்டே இருந்திருந்தால் அது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இந்த ஆவணி மாதத்தில் பொற்காலம் தொடங்கக்கூடிய கடைசி ராசி 5வது ராசி எதுன்றதை பார்க்கலாம். தனுசு ராசி. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதாவது அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானோட சஞ்சாரம் நடக்க இருக்கிறதுனால இந்த மாதத்தில் உங்களோட எல்லா முயற்சியிலையுமே அதிர்ஷ்டத்தோட முழு ஆதரவு கிடைக்கும். நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதிர்ஷ்டவசமாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆன்மீக காரியங்கள்லையுமே ரொம்ப ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. ஒரு சிலருக்கு புனித யாத்திரை போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புமே கிடைக்கும். அப்படி கிடைச்சா அதை யூஸ் பண்ணிக்க பாருங்கள். அடுத்ததாக உத்தியோகஸ்தர்கள் இருப்பீங்க இல்லையா, வேலை செய்கிறவங்க, உங்களோட ஒர்க் பிளேஸில் உங்கள் டேலண்ட்டை நிரூபிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி உங்களுக்கு கொடுக்கப்படுற எல்லா வேலையும் ரொம்பவே சிறப்பாக செஞ்சு முடித்து பாராட்டு வாங்குவீங்க. உங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் மற்றும் கோவொர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். அடுத்ததாக உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையும் சரி, குடும்பத்துலேயும் வெளி இடத்துல எங்கே போனாலுமே ஒரு மதிப்பு இருக்கும்ல, அது உயரும். சரிங்களா? உங்களோட ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்கும். தொழிலதிபர்கள் குறைஞ்ச உழைப்பிலேயே அதிக லாபம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கீங்கன்னா நீங்கள் அதிகமாக ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எதுவும் பண்ணாமல் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணாலே அதிகமாக லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்டத்தின் மூலயமா உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு மாதமாக அமையும். சரிங்களா? அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கை கொடுக்கும். அதுக்காக நான் எதுவுமே பண்ண மாட்டேன், சும்மாவே இருப்பேன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதில் உங்கள் வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னு பார்த்து முன்னேறி போயிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போது இந்த ஆவணி மாதத்தில்
பொற்காலம் தொடங்கக்கூடிய 5 ராசிகள் எதுன்றதை இந்த வீடியோ மூலயமா பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்கள் குடும்பத்தில் இருக்கவர்களோட நண்பர்களோட ராசி இருக்கலாம். மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா. தேங்க்யூ.